ஃபர்ஸ்ட் நான் ஒரு மேகசின் இன்ட்ரோ பண்றேன். ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் நேம். யூஎஸ்ல இருக்கிற ஒரு மேகசின். பட் இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா இன்டெலக்சுவல்ஸும் ஃபாலோ பண்ற ஒரு மேகசின். அண்ட் இந்த மேகசின் வந்து எந்த பார்ட்டி கிடையாது. பார்ட்டி பேஸ் பண்ணலாம் எழுத மாட்டாங்க. இன்டெலக்சுவல் மேகசின். இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்தியாவை கிரிட்டிக் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கிரிட்டிக் பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ்ல போகலாம். இப்போ ரீசெண்டாக நான் பார்த்துருப்போம்ல, இந்தியா என்ன சொல்லுது? இந்தியா சைனா கூட பேசுது, ரஷ்யா கூட பேசுது, குளோபல் சவுத்தோட வாய்ஸா ஒரு லீடரா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு, நிறைய பேசுறோம்ல. இந்த விஷயங்களை அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் கிரிட்டிக் பண்ணுது. என்னன்னு கிரிட்டிக் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவோட ஆம்பிஷன் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு, பெருசா இருக்கு, இந்த உலகத்தோட குளோபல் பவரா வரணும் ஆசைலாம் இருக்கு. பட் அது இந்தியாவோட கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆசை தான். பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அந்த ஆம்பிஷனுக்கும் இந்தியாவோட ரியாலிட்டிக்கும் பயங்கரமான கேப் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுல? அந்த அண்டர்லைங் தீம் என்ன? நீங்க சொல்லிக்கிறீங்க இந்தியா ஆர்ம்ஸ்ல பெரிய கண்ட்ரி, ஃபாரின் பாலிசில ஒரு குளோபல் லீடரா உருவாகுது. இப்படி பேசுற கண்ட்ரி முதல்ல என்ன பண்ணுன்னா, இந்தியாவோட இன்டர்னல் பாருங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்க, ரோட்வேஸ், ரயில்வேஸ், இது எல்லாமே முதல்ல நீங்க செம ஸ்ட்ராங் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது, சொசைட்டி லெவல்ல டெவலப் ஆக வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, கவர்னன்ஸ் வீக்கா இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், இவ்வளவு வீக்கா இருக்கும்போது உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவா இருக்கணும்? குளோபல் பவரா மாறணும்னு ஆசை இருக்கணுமா, இல்ல இந்த கவர்னன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை டெவலப் பண்ணணுமா? சோ இந்தியா இஸ் வல்னரபிள், இந்தியா இஸ் இன்எஃபிஷியன்ட். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? மிஸ் ப்ரையாரிட்டி பண்றாங்க. எதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணுமோ அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யார் சொல்றா? இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் சொல்லுது. சொல்லுக்கு புரிஞ்சுல? அதாவது ஒரு கண்ட்ரி டொமஸ்டிக்கா வீக்கா இருக்கும்போது, உள்நாட்டிலேயே வீக்கா இருக்கும்போது, இன்டர்னல் சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும்போது, இதுவே என்ன பண்ணுது? உங்களோட எய்ம் இருக்குல்ல, இந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஆம்பிஷன் இருக்குல்ல, அந்த ஆம்பிஷனுக்கு ரியாலிட்டியா இல்ல. அப்ப இந்த உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளே உங்களை இந்த ஆம்பிஷனுக்கு தடையா இருக்கும். ஒரு கண்ட்ரி பாசிட்டிவா இருக்கலாம் தான், ஆப்டிமிசமா இருக்கலாம் தான், பட் ஓவர் ஆப்டிமிசமா இருக்காதீங்க. யார் சொல்றா? மேகசின் சொல்லுது. இந்தியா இப்ப பேசுறது எல்லாமே ஓவர் ஆப்டிமிசம். இந்த உலகத்துல இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் அந்த அளவுக்கு இன்னும் சூட்டபிளா இல்ல. யாருக்கு? இந்தியாவுக்கு. நீங்க இன்னும் யூஎஸ்ஐயும் சைனாவையும் சரியா கணக்கிடல. யார் சொல்றா? இந்த மேகசின் சொல்லுது. அப்ப இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கான கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் தான் இந்த ஆர்டிகல். அப்ப இந்த ஆர்டிகல் முக்கியம் இல்ல. நீங்க இந்தியாவோட பொசிஷனை ஸ்ட்ராங்கா பேசணும்னா எந்த ஆங்கிள்லாம் பேசலாம், அதுக்கு இந்த ஆர்டிகல் யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் ரிவிஷன் பண்ணலாமா? அந்த யூஎஸ்ல இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் சொன்ன விஷயங்களை ஒரு 3 பாயிண்ட்ல அகைன் சம்மரைஸ் பண்றேன். அந்த கிரேட் பவர் கிளப்னு சொல்லுவாங்கல்ல, வல்லரசு நாடுகள் சொல்லுவாங்கல்ல, பணக்கார நாடுகள் இல்ல அதிக பவர் இருக்கிற நாடுகள், அந்த கிளப்ல இந்தியா ஜாயின் ஆயிடுன்னு சொல்றது இட் இஸ் எ ஃபேண்டசி, கட்டுக்கதை இல்ல கனவு. என்ன ரீசன்? செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு நியர்பை சைனா இருக்காங்களே, அந்த சைனாவை நீங்க ஓவர் டேக் பண்ணா கூட உங்களுக்கு யார் ஹெல்ப் தேவை? யூஎஸ்ஏ சப்போர்ட் தேவை. ஸோ ஸ்டில் யூஎஸ்ஏ ஒரு டிபெண்டா தான் இந்தியா இருக்கு. ஒரு கண்ட்ரியோட டிபெண்டா இருக்கும்போது உங்களால எப்படி குளோபல் பவர் வர முடியும்? செகண்ட் பாயிண்ட். அண்ட் இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் யூஎஸ்ஏ, ஒரு பக்கம் சைனா, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற பவர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, சண்டை இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் வேடிக்கை பார்க்குற இடத்துல தான் இந்தியா இருக்கே தவிர புதுசா உருவாகிறதுக்கான இடத்துல இல்ல. சோ இந்தியா இஸ் தி பை ஸ்டாண்டர் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் சைனா. யூஎஸ்ஏவும் சைனாவும் போட்டியில கலந்துட்டு இருக்கு. அந்த போட்டியை வேடிக்கை பார்க்குற ஒரு ஆள் தான் இந்தியா. அப்ப கிரிட்டிக் எப்படி இருக்கு? மோசமா இருக்குல்ல. அப்ப இந்த கிரிட்டிக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் சொல்லி உருவாக்க முடியும். அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், எல்லா கண்ட்ரிக்கும் ஒரு ஆசை இருக்கும். விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வெளியே வராங்களா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் அடிமையிலிருந்து வெளியே வரும்ல. அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்? ஏழையா இருக்கும், எதுவுமே இருக்காது, ரிசோர்ஸ் இருக்காது, காசு இருக்காது. பங்கிருந்து பவர் கிளப்புக்கு போக ஆசைப்படும், வல்லரசு நாடா மாற ஆசைப்படும். பட் முக்காவாசி கண்ட்ரி எங்க ஸ்டாப் பண்ணுனா, புவர்ல இருந்து டெவலப்க்கு மூவ் ஆயிடுவாங்க. ஏழையா இருப்பாங்க, வறுமையா இருப்பாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. அந்த ஊர்ல லோவர் மிடில் கிளாஸ் உருவாயிடுவாங்க. அப்ப அந்த லோவர் மிடில் கிளாஸ் எக்கானமி இருக்குல்ல, அங்கிருந்து அந்த கண்ட்ரியை அப்பர் மிடில் கிளாஸ் எக்கானமியா மாத்தி டெவலப்டு கண்ட்ரியை மாத்திரம்ல, இங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. இந்த இடத்துக்குள்ள ட்ராப் ஆயிடுவாங்க. யோசிக்க முடியுதா? ஒரு கண்ட்ரி வறுமையா வச்சுக்கலாம், போரா இருக்கு, ஓகே, என்ன பண்ணலாம்? படிக்க வைக்கலாம், சாப்பாடு தரலாம், கொஞ்சம் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அந்த மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல உருவாக்கிடலாம், ஒரு கண்ட்ரியில உருவாக்க முடியுது. பட் அங்கிருந்து அப்பர் மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ண முடியல, பெருசாக்க முடியல. அதை இம்ப்ரூவ் பண்ணாதான் அடுத்துக்க போக முடியும், டெவலப்டு போக முடியல. இதுக்கு பேர் என்ன? மிடில் இன்கம் ட்ராப். முக்காவாசி கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் மாட்டிக்கிறதுல இதுதான். உங்களுக்கு ஓகே இல்ல? அப்ப எது முக்கியம்? நேஷன் பில்டிங் ஈஸி, தேசியத்தை உருவாக்குறது ஓகே. அந்த பில்டிங் எப்படி இருக்கணும்? ஸ்டடியா இருக்கணும். வாட் இஸ் ஸ்டடி? புவர்ல இருந்து லோவர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் இருந்து அப்பர் மிடில், டெவலப்டா மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி இந்த ட்ராப்ல மாட்டிப்பாங்க. இப்போ சொல்லி பார்க்கலாம், வாட் இஸ் மிடில் இன்கம் ட்ராப்? ரொம்ப சிம்பிள் அப்படி சொல்லலாம். உங்க நாட்டில் ஒவ்வொருத்தனும் வாங்குற சம்பளம் இருக்குல்ல, 1 இயருக்கு டாலர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது 1135 ரூபாய் 1 இயருக்கு சம்பளம். அந்த கண்ட்ரில ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வாங்குற சம்பளம் 1135 கம்மியா இருக்குன்னா உங்க கண்ட்ரி புவர் இன்கம் கண்ட்ரி, இல்லனா லோ இன்கம் கண்ட்ரி. இப்ப அடுத்து மிடில் மூணா பிரிக்க முடியும். மூணாவது ரெண்டா வச்சுக்கலாம். ஒன்னு லோவர், இன்னொன்னு அப்பர். உங்க கண்ட்ரி வந்து இந்த 1000 ரூபாயில இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இந்த 1000 ரூபாயில இருந்து 4465 ரூபாய் டாலர்ஸ், இதுக்குள்ள வாங்குறாங்க மக்கள் சம்பளம் 1 இயருக்கு, லோவர் மிடில் கிளாஸ். அதுவே 4000ல இருந்து கம்பேர் பண்ண முடியுதா? நாம பாக்குறது டாலர்ஸ் தான், ருபீஸ் இல்ல. என்ன பண்ணணும்? மினிமம் into 60 போடலாம். ஓகே, 4000ல இருந்து உங்க சம்பளம் அதிகமாயிட்டே இருக்கு, வருஷத்துக்கு $13,000 அப்படின்னா
அப்பர் கிளாஸ் சொசைட்டின்னு அர்த்தம். அதுவே 13,000க்கு மேல தான் இருக்கு. ஒரு நாட்டில் இருக்க எல்லா இண்டிவிஜுவலோட சம்பளமும் $13,000 மேல தான் சம்பளம்னா ஹை இன்கம் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ். இப்போ சொல்லுங்க, இந்த டேட்டா வச்சுக்கிட்டு வாட் இஸ் மிடில் இன்கம் ட்ராப்? உங்க ஊர்ல எல்லாருமே இந்த 1000 ரூபாய் தாண்டியாச்சு. பட் இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த அப்பர் லோவர், இந்த ரேட்டை தாண்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆக முடியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஊரோட ஆவரேஜ் இண்டிவிஜுவல் இன்கம் வந்து 1000 ரூபாய்க்கு மேல இருக்கு. பட் 13,000க்குள்ள இருக்குன்னா டாலர்ஸ்ல 1 இயருக்கு கண்ட்ரி இருக்கிற பிளேஸ் வந்து மிடில் இன்கம் கண்ட்ரி. அதே இடத்துல ரொம்ப வருஷமா இருக்கு, அதை தாண்டி இம்ப்ரூவ் ஆக முடியலனா யுவர் கண்ட்ரி இஸ் இன் மிடில் இன்கம் ட்ராப். 2024 வேர்ல்டு பேங்க் டேட்டா படி இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம், அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இன்கம் 1 இயருக்கு 2700. கம்பேர் பண்ண முடியுதா? அப்ப எங்க இருக்கோம் நம்ம? இந்த 1000 தாண்டியாச்சு, லோவர் கிடையாது. பட் என்ன பண்ணல, 4000 தாண்டல, 2000 தான் இருக்கு. விச் மீன்ஸ் லோவர் மிடில் கிளாஸ். பட் ஆல்சோ நீங்க இந்த ஆங்கிள் யோசிக்கிறோம். இந்த கண்ட்ரில 100 பேர் வாடுறாங்க, 100 பேர் வாடுறாங்க. இந்த கண்ட்ரி இந்தியாவில் 150 கோடி மக்கள் வாடுறாங்க. அப்ப இந்தியாவில் இந்தியன் கண்ட்ரியோட ஜிடிபி இது வேணா GNI வச்சுக்கலாம், கிராஸ் நேஷனல் இன்கம், அதாவது இந்தியன்ஸ் உற்பத்தி பண்ண டோட்டல் வேல்யூ. அது எவ்வளவு தான் அதிகமா இருந்தாலும் பார்க்க எப்படி இருக்கும்? அது 150 கோடி மக்களுக்கு பிரிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்க்க எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். அப்ப என்ன ரீசன்? பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆவரேஜ் இண்டிவிஜுவலோட சம்பளம் பார்க்க எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சின்ன கண்ட்ரி வச்சுங்களேன், அந்த கண்ட்ரியோட இன்கம் கம்மியாக இருந்தாலும் பாப்புலேஷன் கம்மி, பிரித்து தரும்போது ஆவரேஜா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பார்க்க எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்ல. அந்த ஆங்கிலையும் பார்க்கலாம். பட் வேர்ல்டு பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா இஸ் தி லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரி. ஓகே, இப்போ இந்தியா வைக்கிற ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் இருக்குல்ல, அது 2700 நிக்கல, ரைஸ் ஆயிட்டே இருக்கு. பிளஸ் இந்தியாவோட ஜிடிபி இம்ப்ரூவ்மெண்ட் வருஷம் நம்மளோட ப்ரொடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? 6 to 7%. யோசிக்க முடியுதா? லாஸ்ட் இயர் ஃபேக்டரி வந்து ஒரு 100 பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த வருஷம் அதை விட அதிகமா 6%, 7% அதிகம் ப்ரொடியூஸ் பண்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த குளோபல்ல இவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆகிற கண்ட்ரி, வருஷம் இம்ப்ரூவ் ஆகிற கண்ட்ரி வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்தியன் ஆகல, ட்ராப் ஆகல, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. வருஷம் ஸ்டெடியா அட்லீஸ்ட் 6% 7% growth ஆகிட்டு இருக்கு, அதிகமாயிட்டு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு கண்ட்ரி எப்போ ட்ராப்ல மாட்டிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாடு வந்து விவசாயத்தை மட்டும் தான் நம்பி இருக்குன்னா கண்டிப்பா என்ன ஆக போகுது? ட்ராப் ஆக போகுது. என்ன ரீசன்? எந்த பொருளை வித்து அதிகமாக காசு கிடைக்கும்? நீங்க அரிசி கடை வச்சிருக்கீங்க, நான் கார் கடை வச்சிருக்கேன், யாருக்கு அதிக லாபம்? எனக்கு தான் இல்ல. என்ன சொல்ற புரிஞ்சா? அக்ரிகல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு கண்ட்ரியோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னா ஒரு செக்டர் பத்தாது. எதெல்லாம் புது செக்டரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பிசினஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டிஜிட்டல் எக்கானமி யோசிக்க முடியுதா? இப்போ இருக்க பிசினஸ் என்ன? நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம், நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம், அது யாரோட தான் இருக்கும்? ஃபாரின் கண்ட்ரி தான் இருக்கும். அப்போ அந்த டிஜிட்டல் ஆப் வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? காசு சம்பாதிக்கிறோம். ரீசன் இன்னோவேஷன் தானே. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் இன்கம், இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமி 12% ஆஃப் ஜிடிபி. யோசிக்க முடியுதா? இந்தியா ஒட்டுமொத்த உற்பத்தி பண்ற பொருள் வேல்யூ இருக்குல்ல, 100 ரூபானா அதுல 12 ரூபாய் இது இட் கேம் ஃப்ரம் டிஜிட்டல் எக்கானமி. இது வந்து 12% இருந்து 20% அதிகமாயிடும் 2030. வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? நியூ டெக்னாலஜி, நியூ செக்டார்லயும் இந்தியாவோட growth, இந்தியாவோட சம்பளம் காசு ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா ட்ராப்ல விட வாய்ப்பே கிடையாது. ஸோ அகைன் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது? இந்தியா இப்போ மிடில் இன்கம் கண்ட்ரியா இருந்தாலும் அதே இடத்துல இல்ல, நியூ செக்டர்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, அதுல இருந்து பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு டிஜிட்டல் ஒரு பயங்கரமான பிசினஸோ அதே மாதிரி இது ஸ்பேஸ் தானே. ராக்கெட் விடுறது, சேட்டலைட் லான்ச் பண்றது, அது சயின்டிபிக் இன்வெஸ்ஷனா இருந்தாலும் நம்மளோட வெற்றி என்ன பண்ணும்? மற்ற கண்ட்ரீஸ்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்க, அவங்க சேட்டலைட்டை நம்ம ராக்கெட்ல வச்சு அனுப்ப சொல்லுவாங்க. அப்போ ஸ்பேஸ் மிஷனும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னோவேஷன், டெக்னாலஜி, அதுல இந்தியா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இம்ப்ரூவ் ஆகிற கண்ட்ரி எப்படி ட்ராப் ஆகும்? இது ஃபர்ஸ்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட். ஓரளவுக்கு புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளா அகைன் ஸ்பேஸ்ல சொல்லணும்னா, இப்போ ஸ்பேஸ் செக்டர்ல எவ்வளவு பிசினஸ் ரன் ஆகுதோ, அதாவது நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணா நம்ம சேட்டலைட் மட்டும் மேல போகாது. மற்ற நிறைய கண்ட்ரீஸ் யாருக்கு ராக்கெட் இல்லை என்ன பண்ணுவாங்க? சேட்டலைட்டை கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவோம். பிசினஸ், இந்த பிசினஸ் 5 மடங்கு அதிகமாக போகுது. யோசிக்க முடியுதா? இந்த வருஷம் 100 சேட்டலைட் லான்ச் பண்றோம்னா 2033 ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வச்சுக்கலாம், 500 சேட்டலைட் லான்ச் பண்ணுவோம். 5 மடங்கு பிசினஸ் ஆக போகுது, இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ அகைன் இந்த பாயிண்ட் நீங்க பிலீவ் பண்ணலாம், இதை யோசிக்கலாம். ஒட்டுமொத்த குளோபல் ஜிடிபியில் உலகம் முழுக்க உருவாக்குற வேல்யூ இருக்குல்ல, எல்லா கண்ட்ரிஸ் உருவாக்குற வேல்யூல இந்தியாவோட பங்கு எவ்வளவு? 1.9%. உலகம் முழுக்க உருவாக்குறது ஒரு 100 ரூபானா அது 2 ரூபாய் யார் உருவாக்குனது? இந்தியா. எப்போ? 2008. இப்போ 3.4% மெக்கன்சி ரிப்போர்ட். அப்போ இந்தியாவோட கான்ட்ரிபியூஷனும் குளோபல் ஜிடிபி லெவல்ல இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. யோசிக்க முடியுதா? குளோபல் எக்கனாமி வெயிட்ல இந்தியாவோட பங்கு எப்படி இருக்கு? இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ எந்த பாயிண்ட் பிரேக் பண்ணியாச்சு? எக்கனாமி வைஸ் ஆர்குமெண்ட்டுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுத்தாச்சு. பட் மேபி சில பேருக்கு இந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் பாக்குறதுக்கு எமோஷனலா தெரியலாம், இல்ல ஜஸ்ட் லைக் பேசுற மாதிரி இருக்கலாம். அதாவது ஜஸ்ட் இப்படி இம்ப்ரூவ் ஆகும் சொல்றாங்க, ஜஸ்ட் ஹோப் தானே தவிர கான்ஃபிடன்ஸ் தவிர ரியாலிட்டி கிடையாது. சில பேர் யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க என்ன பண்ண வேணாம்? நாங்க சொல்ற ஹோப் நம்ப வேணாம், ஃபியூச்சர் பார்க்க வேணாம். அட்லீஸ்ட் ஹிஸ்டரி பாருங்க. 1947 வாட் இஸ் இந்தியா? இந்தியாவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபெமைன் இந்தியா. வறட்சியால பாதிக்கப்பட்ட நாடு, பசியால் பாதிக்கப்பட்ட நாடு. ஸோ இந்தியானாலே பசி, வறுமை, கொடுமை தான். அந்த ஃபேஸ்ல இருந்து கிரீன் ரெவல்யூஷன் விவசாயத்தை என்ன பண்ணுது? விவசாயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சாப்பாடுக்கு வழி இல்லாத கண்ட்ரி என்ன பண்ணுது? ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ என்ன ஆகுது? ஃபுட்டை மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய growth இருக்கு. ஃபுட்டை ப்ரொடியூஸும் பண்ணியாச்சு, இப்போ அதை பிசினஸா பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். ஓகேல? அப்போ ஹிஸ்டாரிக்கல பார்த்தா இந்தியா என்ன பண்ணிருக்கு? டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு, ஸ்டாக்னண்டா நிக்கல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் சொன்ன ரெண்டாவது முக்கிய பாயிண்ட், ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வரலாம். இந்தியா அந்த அளவுக்கு சைனா மாதிரி ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ யூஎஸ்ஏ சப்போர்ட் தேவைன்னு சொல்லுது. யார் சொல்றா? இந்த மேகசின் சொல்றாங்க.
பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டு கண்ட்ரியுமே போத் ஆர் சிவிலைசேஷனல் பவர்ஸ். ரொம்ப வருஷமா 100 வருஷங்களாக ரெண்டு கண்ட்ரியும் நெய்பர்ஹுட்டா இருந்திருக்கு. எப்பொழுதுமே ரெண்டு கண்ட்ரியும் எட்ஜ் ஆஃப் தி வார்ல நின்னது கிடையாது. யோசிக்க முடியுதா? இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வரும்னு யோசிக்கிறாங்க. வார் வர வாய்ப்பு கிடையாது. மேபி எங்க ரெண்டு கண்ட்ரிக்கும் பார்டர் இஷ்யூ இருக்கலாம். பார்டர் இஷ்யூ வேற, வார் வேற. இது ரெண்டு கண்ட்ரியோட பாத்தும் டிஃப்ரெண்ட், ப்ராக்ரஸும் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ப்ராக்ரஸ் வந்து ரெண்டு கண்ட்ரியும் ஃபுல் ஸ்கேல் வர மாட்டாது. மேக்ஸிமம் பார்டர் இஷ்யூவோட கண்டினியூ ஆகும். அண்ட் ஒருவேளை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்துச்சுன்னா கூட யூஎஸ்ஏ சப்போர்ட்ல அந்த அளவுக்கு இந்தியா எதிர்பார்க்கல. என்ன ரீசன்? 1962ல இந்தியா சைனா வார் நடந்துச்சு. இன்டென்ஸ் வார்னு சொல்லலாம். ஹிமாலயன் மலைகள்ல நடக்கிற வார். அந்த இன்டென்ஸ் வார்ல கூட யூஎஸ்ஏ இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்லாம் தரல. 1960ஸ்ல வழக்கமா தர ஃபுட் எய்ட் கொடுத்துச்சு, சின்ன ஆர்ம்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் மேஜர் சப்போர்ட்லாம் கிடைக்கல. மேஜர் சப்போர்ட் இல்லாம தான் 1962 வார இந்தியா தனியாக தான் ஃபேஸ் பண்ணுச்சு. லாஜிக் புரியுதா? அதாவது 1962 வாரோட எண்ட்ல, சைனாவோட எண்ட்ல இந்தியா ஒன்று தீர்மானமா முடிவு பண்ணிடுச்சு, ரியலைஸ் பண்ணிடுச்சு. அதாவது ஒரு வார் வந்துச்சுன்னா யூஎஸ்ஏ எதிர்பார்க்கறது தப்பு. யூஎஸ்ஏ எப்போ வேணா பண்ணலாம், கால வாரி விடலாம். நம்மளோட டிஃபென்ஸுக்கு யூஎஸ்ஏவை நம்புறது வெரி வெரி லிமிடெட் அண்ட் டெம்பரரி. ஸோ ரியல் கிரைசிஸ் அப்போ யூஎஸ்ஏவை டிபெண்ட் இல்லாம தான் இந்தியா இருந்திருக்கு. செகண்ட் பாயிண்ட். அண்ட் இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட், 1971 வார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் சொல்லலாம், இல்ல இந்தியா ஈஸ்ட் பாகிஸ்தான். பங்களாதேஷா மாறுதுல, யார் மாத்திரம்? இந்தியா மாத்துது. அப்ப அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம பாகிஸ்தான் பக்கம் போனதான் யாரும் யூஎஸ்ஏ. ஸோ 1970ஸ்ல யூஎஸ்ஏ பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுச்சு. ரெண்டாவது சைனா கூட ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன்ல இந்தியா தனியா நின்று இந்த வாரம் ஜெயிச்சது. யோசிக்க முடியுதா? அண்ட் ஈவன் யூஎஸ்ஏ தன்னோட ஏர்கிராஃப்ட்டை இந்தியன் ஓஷனுக்கு அனுப்பி, பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி ப்ரெஷர் பண்ணுச்சு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஹிஸ்டரி இருக்கும்போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வாரே வந்தாலும் இந்தியா வில் நாட் டிபெண்ட் அப்பான் யூஎஸ்ஏ. அப்போ யூஎஸ்ஏ டிபெண்ட் பண்ணி தான் இந்தியா இருக்குன்னு சொல்ற அந்த பாயிண்ட்டும் தப்பு. ஸோ ஹிஸ்டாரிக்கலி ரியல் டைம் கிரைசிஸ்ல யூஎஸோட மிலிட்டரி சப்போர்ட் எமர்ஜென்சியெல்லாம் வந்து நிக்கல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் தி இந்தியாஸ் ஹிஸ்டாரிக்கல் மெமரி. இந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அதாவது உலகம் முழுக்க எந்த இஷ்யூ நடந்தாலும் இந்தியா எந்த முடிவு எடுக்கணுன்றத இந்தியா தான் முடிவு பண்ணும், அட்டானமியா முடிவு பண்ணும். அந்த முடிவு எடுக்கணும்னா இந்தியாவுக்கு எது தேவை? இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் முடிவு இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட், இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? யூஎஸ்ஏ சைனாவையும் இந்தியாவையும் எப்படி பயன்படுத்தலாம்? டெம்பரரியா, ஷார்ட் டேர்மா டேரிஃபை போட்டு ஒரு ப்ராப்ளம் உருவாக்கலாம். பட் மோஸ்ட்லி ஒரு சிவிலைஸ்டு கண்ட்ரி, சைனா மாதிரி இந்தியா மாதிரி சிவிலைஸ்டு கண்ட்ரி, இந்த ஷார்ட் டேர்ம் டாக்டிக்ஸ்லாம், இந்த ஷார்ட் டேர்ம் டீல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியோட எய்ம் என்னது? ரெண்டு கண்ட்ரியும் லாங் டேர்மா ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அப்போ அந்த லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு தான் ரெண்டு கண்ட்ரி ஒர்க் ஆக தவிர ஒரு சின்ன பார்டர் இஷ்யூ வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வாரா மாத்திரத்துலாம் ரெண்டு கண்ட்ரிக்கும் சிவிலைஸ்டு கண்ட்ரிக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடந்த ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட எஸ்சிஓட மீட்டிங். ஸோ 25th எஸ்சிஓ ஹெட்டோட மீட்டிங். ஸோ இந்த வருஷம் ஹெட் யாரு? சைனா தானே. அவங்க தானே மீட்டிங் ஹோல்ட் பண்றாங்க. எந்த இடத்துல நடந்துச்சு? டியான்ஜின். நியூஸ்ல பார்த்துருப்பீங்களா? ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல இருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் யார் கலந்துக்கிறா? பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. சைனாவில் ஜி ஜின்பிங் வராரு, ரஷ்யா புட்டின் வராரு. ஸோ இந்த டியான்ஜின் மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் டிக்ளேர் பண்றாங்க. டியான்ஜின் டிக்ளரேஷன் என்ன சொல்றாங்க? எஸ்சிஓ குரூப்புக்கு தனி பிரின்சிபல்ஸ் இருக்கு, எய்ம்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ எஸ்சிஓட பிரின்சிபல்ஸ் அகைன் என்ன பண்றாங்க? டிக்ளேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நியூ குளோபல் ஆர்டர் உருவாக்கணும். அதாவது பைப்போலரா இருக்குல்ல, ஒரு பக்கம் யூஎஸ்ஏ, இன்னொரு பக்கம் ரஷ்யா. இதெல்லாம் விட்டுட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி குளோபல் சவுத் கண்ட்ரீஸ், உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த எல்லா கண்ட்ரீஸோட வாய்ஸா யார் இருக்கணும்? எஸ்சிஓ குரூப்பா இருக்கணும். நாம ஒரு நியூ குளோபல் ஆர்டர் உருவாக்கணும். மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டரை உருவாக்கி குளோபல் சவுத் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். லிங்க் பண்ண முடியுதா? இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? இந்த குரூப்ல இந்தியா இருக்கு, சைனா இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு நியூ ஆர்டர் உருவாக்கணும்னு பேசுறாங்கன்னா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு? லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி இருக்க போகுதுன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அப்புறம் நாம என்ன பண்ணிக்கலாம்? நமக்கான காசை உருவாக்கிக்கலாம். சைனா என்ன பண்ணிருக்கு? 10 பில்லியன் லோன் கொடுத்துருக்கு. யாருக்கு? எஸ்சிஓ மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த லோனை வாங்கி உங்க நாட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். யோசிக்க முடியுதா? ஜென்ரலாவே ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மெயின் எய்ம் என்ன? செக்யூரிட்டி. எல்லா கண்ட்ரியும் ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும். நமக்குள்ள என்ன வரக்கூடாது? டெரரிசம், வார் வரக்கூடாது. செக்யூரிட்டா இருக்கணும். அதுக்கான ஆர்கனைசேஷன். நான் சைனாவை ரெஸ்பெக்ட் பண்றேன், சைனா ரஷ்யா ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த ஃபுல் கண்ட்ரிஸும் இந்த செக்யூரிட்டில இருந்து அடுத்த லெவல் போய் நம்ம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் தேவையான எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சில காசு தரேன். யாருக்கெல்லாம் காசு வேணுமோ எடுத்து என்ன பண்ணுங்க? கண்ட்ரி இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ எஸ்சிஓ என்ன உருவாகுது? செக்யூரிட்டியா இருந்துச்சு, இப்போ அடுத்த லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் உருவாகுது. அண்ட் ஆல்சோ பிசிக்கல் மட்டும் கிடையாது, ரோடு பிரிட்ஜ் இது மட்டும் கிடையாது. அடுத்த லெவல் எஸ்சிஓ கண்ட்ரிஸ் டெக் கோஆபரேஷன் உருவாக்கணும். அதாவது நம்ம எல்லா கண்ட்ரிஸ்க்கும் டெக்னாலஜி எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுல ஒரு இன்இக்வாலிட்டி நமக்கு வந்துடக்கூடாது. இவ்வளவு பேசுற கண்ட்ரிஸ் கண்டிப்பா இருக்கும் லாங் டர்ம்ல ஸ்டெபிலிட்டியா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் சொல்ற மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ சொல்லுங்க, எஸ்சிஓட டியான்ஜின் டிக்ளரேஷன் என்ன பாயிண்ட்டை முன்வைக்குது? நமக்குள்ள கொலாபரேஷன் அதிகமாக்கலாம், எதை குறைச்சிக்கலாம்? பிரச்சனையை குறைச்சிக்கலாம், கான்ஃபரன்டேஷனை குறைச்சிக்கிட்டு கொலாபரேஷன் அதிகமாக்கலாம். அதெல்லாம் சொல்லுது. அப்போ எஸ்சிஓ இருக்கிற வரைக்கும் ரீஜன் லெவல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ரீஜனல் ஆர்டர் ஸ்டெபிலிட்டியை உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு ப்ரூவா ஒன் செகண்ட் இந்த டிக்ளரேஷன்ல இந்த வார்த்தையை கோட் பண்ணிருக்காங்க, ஷாங்காய் ஸ்பிரிட். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புரிஞ்சா என்ன பண்ற புரிஞ்சா? ஏஷியாவில் சைனாவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, வார் வரலாம், யூஎஸ்ஏ ஹெல்ப் தேவைப்படலாம் ஒரு கண்ட்ரி சொல்லுது. பட் நம்ம என்ன பண்றோம்? ரீசெண்டா நடந்த ஈவெண்ட்டை வச்சு
டீகோட் பண்றோம். இந்தியாவோட ஸ்டாண்டு சைனாவோட ஸ்டாண்டு எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எதை வச்சுக்கிறோம், எஸ்சிஓ வச்சுக்கிறோம். எஸ்சிஓல எதை பயன்படுத்துறோம், எஸ்சிஓட டிக்ளரேஷன் பயன்படுத்துறோம். டிக்ளரேஷன் முக்கியமான பாயிண்ட் என்ன, எஸ்சிஓ டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 2035 யோசிக்க முடியுதா. எஸ்சிஓ செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜில இருந்து டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல செக்யூரிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எல்லா கண்ட்ரீஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணணும், டிஜிட்டல் கோஆபரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். 2035 இம்ப்ரூவ் பண்ணணுமா, அவன் எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒன்னா இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு முதல்ல என்ன தேவை, ஒரு ஸ்பிரிட் தேவையில்ல. அந்த வேல்யூஸ்க்கு பேரு, அந்த ஸ்பிரிட்டுக்கு பேரு ஷங்காய் ஸ்பிரிட் சொல்லுவாங்க டேர்ம். அதாவது நம்ம எந்த வேலை பண்ணாலும் ட்ரஸ்ட் இருக்கணும், மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஆகணும். சைனா ஒன்று பண்ணுச்சுன்னா அது பண்ற விஷயத்துக்கு மேலே எங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் உருவாக்கலாம். அப்படியே சைனா ஒன்று பண்ணாலும் அது கண்டிப்பாக ஆகும், மியூச்சுவல் பெனிஃபிட்டை கொடுக்கும். நம்ம எல்லா கண்ட்ரிஸையும் சின்ன கண்ட்ரி இருந்தாலும் ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும். எந்த பெரிய முடிவு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்தியா வேற, சைனா வேற, ரஷ்யா வேற, பாகிஸ்தான் வேற, பட் எல்லா சிவிலைசேஷனையும் டைவர்சிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்ஸ் சிவிலைசேஷன் தட் லீட்ஸ் டு தி காமன் டெவலப்மெண்ட். ஸோ ஷங்காய் ஸ்பிரிட்னு கேள்விப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தை நம்ம வந்துடும். ஸோ எஸ்சிஓ is going to work like the Shanghai spirit. Every countries will respect the mutual trust, mutual nation building, diversified cultures, mutual benefits. So இது எல்லாமே என்னது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்தியா சைனா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான். எஸ்சிஓ மாதிரியே நீங்க பிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்தியா சைனா மாதிரி ஒரு சிவிலைஸ்ட் கண்ட்ரி லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி எஸ்சிஓ பிரிக்ஸ் இப்படி என்ன பண்ணும், கோஆபரேஷன் தான் இம்ப்ரூவ் பண்ணும். தன்னோட நெய்பர்ஹுட்ல ஒரு ஓன் ரீஜனல் ஆர்டர் உருவாக தான் ட்ரை பண்ணும். ஸோ அளவுக்கு ஓகேல. பட் ஒரு கண்ட்ரி குளோபல் பவராக உருவாகணும்னா இது மட்டும் பத்தாது. அதாவது எக்கனாமியா ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகணும், அது ஒன்று. மற்ற கண்ட்ரியோட கான்ஃபிளிக்ட் இல்லாமல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், இது ஒன்று. பட் இதை விட அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ஓன் பிலாசபி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெமோக்ரஸி இஸ் தி சிம்பிள் ஆஃப் விச் பிலாசபி, விச் கண்ட்ரிஸ் பிலாசபி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அதனை யூஎஸ் சொல்லுது, டெமோக்ரஸி இம்ப்ரூவ் பண்ண போறோம், உலகம் முழுக்க டெமோக்ரஸி வரணும்னா யூஎஸோட பவர் தேவை. அப்போ ஒரு கண்ட்ரி வந்து குளோபல் பவரா மாறணும்னா அந்த கண்ட்ரிக்கு பின்னாடி ஒரு பெரிய பிலாசபி இருக்கு. பிலாசபிக்கலா இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கா, செம ஸ்ட்ராங்கா இருக்கு. 1940s 50s எல்லா கண்ட்ரி, உலகம் முழுக்க இருக்க எல்லா கண்ட்ரிஸும் சில கண்ட்ரிஸ் யூஎஸ் சொல்றதை கேட்கும், சில கண்ட்ரிஸ் ரஷ்யா சொல்றதை கேட்கும். இப்படி இந்த டைம்ல நிறைய புது கண்ட்ரிஸ் உருவாகுது. என்ன உருவாகுது, அடிமையா இருந்து விடுதலை கிடைச்சு புது கண்ட்ரி உருவாகுது. இந்த கண்ட்ரில குழப்பமா இருக்கு, என்ன பண்ணலாம், யூஎஸ்வா ரஷ்யாவா, எது சேஃப், எது நியர்பைன்னு யோசிக்குது. அப்போ இந்தியா என்ன பண்ணுது, ஒரு பிலாசபி தருது, ரெண்டு கண்ட்ரி பக்கம் போவேனா, நான் அலைன்மெண்ட். நம்மளோட ஐடியா எப்படி இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் புதுசா உருவான எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது எப்படி இருக்கு, நியூ பிலாசபி உருவாக்குதுல. அப்போ ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது இந்தியா எக்கனாமி ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, மாரலாகவும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குல்ல. அட் த சேம் டைம் நான் அலைன்மெண்ட்னு ஒரு பாலிசி கொடுத்ததுக்கு அப்புறமும் தனியா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கொரியா தெரியும், கொரியா ரெண்டா உடையதா. ஒரு பக்கம் நார்த் கொரியா யாரு, ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸ், சவுத் கொரியா யூஎஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ நார்த் கொரியா சவுத் கொரியா என்ன பண்ணுது, வார் உருவாக்குது, கொரியன் வார். அந்த கான்ஃபிளிக்ட்ல ஆர்பிட்ரேஷன் பண்ணது ஜஸ்ட் லைக் ஒரு கண்ட்ரியே கிடையாது, யூஎன் கமிஷன் ஆன் கொரியா. அந்த ப்ராப்ளத்தோட கமிஷனுக்கு இந்தியா ஹெட்டா இருந்து ஆர்பிட்ரேஷன் பண்ணிருக்கு. அப்போ இந்தியா நான் அலைன்மெண்டாகவும் இருந்திருக்கு, குளோபல் லெவலில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மீடியேட்டராகவும் இருந்திருக்கு. இதான தேவை, ஒரு குளோபல் லெவலில் ஒரு ஹெட்டா உருவாக்குறதுக்கு, ஒரு லீடரா உருவாக்குறதுக்கு தனக்கு ஒரு பிலாசபி தேவை, தனக்கு ஒரு பிலாசபி தேவை. ஒரு கண்ட்ரி பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா சரி பண்ணும்ல. அந்த மீடியேட்டர் வேலையும் பண்ணிருக்கு இந்தியா. என்ன சொல்ற புரிச்சா, சி மீடியேட்டர் ஜாப் வந்து அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஒரு பக்கம் நார்த் கொரியா, ஒரு பக்கம் சவுத் கொரியா. நாம வந்து நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரை கேட்கும்போது நம்ம நம்பணும்ல, ரெண்டு ஆப்போசிட் குரூப்பும் ஒருத்த மேல ட்ரஸ்ட் வச்சா மட்டும்தான் மீடியேட்டர் ஒர்க் பண்ண முடியும். அப்ப குளோபல் லெவல்ல ரெண்டு கான்ஃபிளிக்டான ஐடியா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன், ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது அந்த இடத்துல இந்தியா பேசும்போது ரெண்டு கண்ட்ரி கேட்கறாங்க, ட்ரஸ்ட் இருக்கு, ஓன் பிலாசபி இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு, நான் வயலன்ஸ் பாலிசி இருக்கு. ஸோ ஒரு அமைதி உருவாக்க முடியும். ஸோ வார தூக்கி போட்டு ஒரு நியூ குளோபல் ஆர்டர் உருவாக்க முடியும், பீஸ்ஃபுல் உருவாக்க முடியும். இப்போ சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் பேசணும்ல இந்தியாவோட கான்ஃபிடன்ஸ், அது ஜஸ்ட் ஹோப்பா எமோஷனலா இல்லைன்னா அது எல்லாத்துக்குமே ஹிஸ்டாரிக்கலா ரூட் இருக்குல்ல, அந்த ஹிஸ்டாரிக்கல் ரூட்டோட கான்ஃபிடன்ஸ் தான் இந்தியா பேசுது. அப்போ பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மேகசின் இந்தியாவை வீக்கெண்ட் சொல்லுதுன்னா அதுக்கு என்ன ரீசன் தான் யூஎஸ்ஏ தான் காரணம். யூஎஸ்ஏக்கு அப்போ இருந்து ஹிஸ்டாரிக்கலாவே இந்தியா மேல அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் கிடையாது, ட்ரஸ்ட்ன்றதை விட கான்ஃபிடன்ட் கிடையாது. ஈவன் 1970ஸ்லயே அந்த டைம்ல இருந்த யூஎஸ் பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன், அப்ப இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிசிங்கர் என்ன பண்றாங்க, சைனா கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. யோசிக்க முடியுதா, 1970ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முழுக்க ஒரே பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது ஏஷியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி காட்டுங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியாவை சொல்லுவாங்க. பட் யூஎஸ் என்ன பண்ணுது, சைனா பக்கம் ஷிஃப்ட் ஆகுது, இந்தியாவை சைலண்ட் பண்ணிட்டு சைனாவை சென்ட்ரல் கொண்டு வந்து யூஎஸ் தான். அப்ப இந்தியா என்ன பண்ணுச்சு, ஹேட் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் சோவியத் யூனியன், ரஷ்யா. என்ன பண்றோம், இந்தியா சோவியத் யூனியன் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன் 1971. அதே இயர் யாரை இரிட்டேட் பண்ணோம், யூஎஸ்ஏ இரிட்டேட் பண்ணோம். கரெக்டா. அண்ட் இது கூட என்ன பண்றோம், இந்தியா அடுத்த ஒரு 3 வருஷத்துல 1974ல பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, ஸ்மைலிங் புத்தா. அகைன் யாரு கடுப்பாகுது, யூஎஸ்ஏ. அப்ப நம்ம சர்க்கிளை விட்டு ஒரு ஆள் என்ன பண்றான், நியூக்ளியர் டெஸ்ட் உருவாக்குறான். அப்ப 1970ஸ்ல இருந்தே இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் அந்த அளவுக்கு ஆகல, செட் ஆகல. அது காரணம் யாரு, யூஎஸ்ஏ. பட் அப்புறம் என்ன முடிவு பண்றான், 1990ஸ்ல இந்தியாவோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னு யோசிக்கிறான், இந்தியா கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அகைன் 1990ஸ்ல இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது, அது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதோட பீக் தான் 2008 அக்ரிமெண்ட் தான். 2008 அக்ரிமெண்டா, இந்தியா யூஎஸ் சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். அதாவது நியூக்ளியர் எனர்ஜியை மக்களுக்கு பயன்படுத்தலாம், எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தலாம். பட் இந்தியா அப்போ என்ன இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. யூஎஸ்ஏ இந்தியா கூட பேசலாம், அக்ரிமெண்ட் போடலாம். அட் சேம் டைம் இந்தியா என்ன பண்ணும், அப்பல இருந்தே
ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்கும். இந்தியா என்ன பண்ணல, ஸ்ட்ராங்காக ஒரு கண்ட்ரியாக டிபெண்ட் ஆகல. அதுக்கு தேவையான வெப்பன்ஸும் ஆயில்ஸையும் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டே இருந்துச்சு. அது கூட பேரலாக யூஎஸ்ஏ கூட ஃப்ரெண்டாக இருந்துச்சு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் குவாட். யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ ஒரு சைடில் யூஎஸ்ஏ கூட சேர்ந்து ஒரு குரூப்பை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அதுக்கு பேரலாக தனக்கு என்ன தேவையோ ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? இந்தியாவுக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கலாம். பட் அந்த எல்லா ப்ராப்ளமையும் சரி பண்ணுறதுக்கு இந்தியா ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து யூனிக். அதாவது ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இந்தியாவால் யூஎஸ்ஏ கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். சைனா கூட பார்டர் டிஸ்பியூட் இருந்துகிட்டு சைனா கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். இந்தியா கேன் ஏபிள் டு பேலன்ஸ் தி மல்டிபிள் ரிலேஷன்ஷிப். ப்ராடக்ட் புரியுதுல? அப்போ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ஹிஸ்ட்ரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. கான்ஃபிடன்ஸ் மீன்ஸ் growth இருக்கு, மாரல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, ஸ்ட்ராட்டஜியும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ இவ்வளோ இருக்கிற கண்ட்ரி என்ன பண்ணலாம்? பவர்ஃபுல் நேஷனல் உருவாகலாம்ல. அப்போ இந்தியா நாம என்ன யூஎஸ்ஏக்கு அட்வைஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். இந்த காலத்தில் எல்லா கண்ட்ரியும் பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையில்லை, மிலிட்ரி பவர்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் ஓல்டு ஆர்டர். யூஎஸ்ஏ தன்னோட மிலிட்ரி பவரை பயன்படுத்தி எல்லா கண்ட்ரியும் ஸ்ட்ராங் வச்சிருந்துச்சு, தன் பக்கம் வச்சிருந்துச்சு. இப்போ முக்கியமாக என்னது? மிலிட்ரி பவர் கிடையாது, எம்பையர் ஆஃப் மைண்ட். அதாவது எந்த நாட்டில் மூளைகள் ஷார்ப்பாக வேலை செய்யுதோ, ஷார்ப்பாக இருக்கோ, எங்கா இருக்கோ, இன்னோவேட்டிவ் யோசிக்குதோ, ஸ்டார்ட் அப் நிறைய வருதோ, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்குதோ, அந்த கண்ட்ரி தான் எம்பையர் உருவாக்க முடியும். எம்பையர் ஆஃப் மைண்ட். இதான் குளோபல் ஆர்டர். ஸோ யூஎஸ்ஏ கிட்ட மிசைல் இருக்கலாம், லேசர் வெப்பன்ஸ் இருக்கலாம், பட் இந்தியா கிட்ட ஷார்பஸ்ட் மைண்ட்ஸ் இருக்கு. ஈவன் யூஎஸ்ஏ சொல்லலாம், சிலிக்கான் வேலையில் டெக்னாலஜி உருவாக்குறது யூஎஸ்ஏ சொன்னாலும், அந்த சிலிக்கான் வேலையில் அதிகம் ஒர்க் பண்ணுறது அந்த இடத்துல ஷார்பஸ்ட் முன்னாடி யாரை சொல்கிறோம்? இந்தியன்ஸ் தான் சொல்றோம். ஸோ ஐடியாஸ், இன்னோவேஷன், டேட்டா, இது யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க தான் யாரு? குளோபல் பவர். என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கீவேர்ட் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சைபர் நேட்டட் ஜென்ரேஷன், அதாவது டிஜிட்டல் வேர்ல்டை உருவாக்குற ஜென்ரேஷன். அப்போ எந்த கண்ட்ரியில அதிகமான சைபர் நேட்டட் ஜென்ரேஷன் உருவாக்க முடியுதோ, அதாவது எந்த கண்ட்ரியில யங்ஸ்டர்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டில் வாழ்ந்து ஒரு எக்கனாமி உருவாக்கி இப்படி பண்ண முடியுதோ அந்த கண்ட்ரி தான் பவர்ஃபுல் கண்ட்ரி. டேட்டா இஸ் பவர். ஸோ இந்தியா, சைனா, வியட்நாம், ஜப்பான் இவங்க என்ன பண்றாங்க? டேட்டா ஹார்வெஸ்டிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ, எல்லா விஷயத்திலையும் ஃபியூச்சர் டெக்னாலஜி உருவாக்குற இடத்துக்கு இந்த கண்ட்ரிஸ் உருவாகிட்டு இருக்காங்க, பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூ டெக்னாலஜியும் இந்தியா கெயின் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, ஹோல்டு பண்ண ஆரம்பிக்குதுன்னா, ஃபியூச்சர்ல இந்தியா குளோபல் பவர் உருவாகலாம். அப்போ இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து ஃபேண்டசி கிடையாது, குழப்பம் கிடையாது, டெலியூஷன் கிடையாது. இட் இஸ் ஆப்டிமிஸ்டிக், இட் இஸ் இன் பாசிட்டிவ், இட் இஸ் இன் ஃபியூச்சரிஸ்டிக்.